ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா டே 2. நான் காலையில் ஏஞ்சிட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வாட்ச் பேக்கில் வச்சுட்டுருக்கிறேன். அரௌண்ட் 6:30 ஆகுது. ஏஞ்சிட்டு இந்த டெய்லி வேலை என்னாக்குது எல்லாம் முடிச்சுக்கின்னு ரெஸ்ட் ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ எங்கேருந்து கிளம்ப போகிறோம். எனக்கு இங்கே தான் கொடுத்துருந்தோங்க நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு. இது ஒரு லார்ஜ்னா அங்கே கீழே போகும்போது எனக்கு கிடைச்சிருந்தாங்க. யாருன்னா இந்த லார்ஜ் ஓனர் பின்ன ரொம்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கோ அப்படியே சொன்னாங்கோ, இங்கே இருங்கோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் சொல்லிட்டு இங்கே இருக்க வச்சாங்கோ. லார்ஜ் எல்லாம் மேலெல்லாம் இருக்குது. இங்கே ரெஸ்ட்னா இங்கே அங்கே வேலை செய்கிறாங்க இல்லையா, அந்த பசங்களுக்கு இருக்கிற வச்சாங்கோ. இது இங்கே என்னை ரெஸ்ட் பண்ண விட்டுருந்தாங்கோ. ரொம்ப தேங்க்ஸ் இந்த கோகுல் லார்ஜுக்கு. இப்போ நான் கீழே போய்ட்டு உங்களுக்கு அவங்கள காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ரிசப்ஷனில் தாக்குறது பார்க்கலாம். ரிசப்ஷனில் அண்ணா கூப்பிட்றாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட உங்களுக்கு கேட்டுட்டு சொல்கிறேன். இது வந்துட்டு கோகுல் லார்ஜுன்னுட்டு இங்கே வந்தால் உங்களுக்கு சீப் ரேட்லேயே உங்களுக்கு இது ரூம்ஸுங்க கிடச்சிடும். நல்லாவும் இருக்குது ரூம்ஸு. நான் ரூம் போய் பார்த்துன்னு வந்தேன். இப்போ போயிட்டு அவங்கக்கிட்டே கேட்கலாம் எவ்வளோ இதான் என்னான்னுட்டு அவங்க பார்க்கலாம். ಲಾಡ್ಜ್ಗೆ ಎಷ್ಟಾಗ್ಬೋದು ಅಣ್ಣ ಇಲ್ಲಿ ಸ್ಟೇ ಆಗೋದು? ಡಬಲ್ ಬೆಡ್ರೂಮ್ 800 ರೂಪಾಯಿ ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ GST. ಓಕೆ. ಇನ್ನು 3 ಬೆಡ್ 1200 ರೂಪಾಯಿ. ಮತ್ತೆ 5 ಬೆಡ್ 6 ಬೆಡ್ 7 ಬೆಡ್ ಎಲ್ಲ ಇದೆ. ಓಕೆ. ಇದು ಫ್ಯಾಮಿಲಿ ಹೋಟೆಲ್. ಓಕೆ. ಇದು ಪಾರ್ಕಿಂಗ್ ಎಲ್ಲ ಇದೆ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ, ತುಂಬ ನನ್ನ ಇಲ್ಲಿ ಸ್ಟೇ ಮಾಡಕ್ಕೆ ಬಿಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಅಣ್ಣ. என்ன ஃப்ரீயாக தான் இங்கே விட்டுருந்தாங்கோ. ஃப்ரீயாக இங்கே லாட்ஜில் எனக்கு ஸ்டே பண்ண விட்டுருந்தாங்கோ. ತುಂಬ ಧನ್ಯವಾದಗಳು ಅಣ್ಣ. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್. பாய் அண்ணா. இவங்க நைட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. நைட்டு பசியில் இருக்கும்போது சாப்பாடு கொடுத்தாங்க. இவங்களை மறக்கக்கூடாது. ஓகே ஸ்காட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் இருந்தது. இது ஃபுல்லு லார்ஜ் தான். பார்க்கலாம் கோகுலம் லார்ஜ் ஃபுல்லாக இது தான் கவர் ஆகுது. இங்கே மேலே அந்த அண்ணா அங்கேயே நிற்கிறாங்க. கரெக்டாக வந்துட்டு மைசூர் பேலஸ் பக்கத்துலேயே இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு 20 மினிட்ஸில் நடந்துன்னு வந்துடலாம். இங்கே நடந்துன்னு வந்தீங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா பார்த்துக்கினாங்க என்ன. நைட் சாப்பாடு கொடுத்தாங்க. சத்தியமாக சாப்பாடு எடுத்துன்னு வந்து எங்கள் கூட நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க கூட என்னையும் உட்கார வச்சு வச்சுருந்தாவும் நல்லா வச்சுக்கிட்டோம் அவங்க எல்லாம் சொல்லிட்டு போகலாமோ நல்லா. இப்போ நாங்கள் போயிட்டு இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா KRS டேமுக்கு போகலான்னு நினச்சிருக்கிறேன். மைசூர் ஜூ இல்லைன்னா KRS டேம், இது ரெண்டில் எதுனா ஒன்று போயிட்டு பார்த்துக்கின்னு எக்ஸ்ப்ளோர். பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் பேக் சைடு நாங்கள் இருக்கிறது. இப்போ கரெக்டாக அந்த ரோட்டில் போனால் அந்த கோகுலன் லாட்ஜ் கிடைக்கிது. கோகுல் லாட்ஜு என் ஃப்ரெண்டு பேர் வர. நேற்று நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாயை பார்க்குறதுக்கு. ரோடு மாத்திரம் செம்ம க்ளீனாக இருக்குது ரெண்டு சைடும். உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் எல்லாரும் மாத்திரம் செம்மையாக இருக்குது. காலாங்காத்தால் நடக்கிறதே ஒரு மாயை செம்ம ஃபீல். எங்கன்னா லிஃப்ட் கிடைச்சிச்சுன்னா லிஃப்ட்டு கண்டினியூ பண்ணுறா இருந்தோம். லிஃப்ட்டு தான் முக்கியம் வசதிக்கு. லிஃப்ட் கிடைக்குதா இல்லையான்னு தான் தெரியல. லிஃப்ட் கிடைச்சிச்சுன்னா ரொம்ப வந்துட்டு இங்கேருந்து இப்போது கரெக்டாக நாங்கள் KRS ஹாஸ்பிட்டலுக்கு தான். அங்கே போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணுமா பார்க்கலாம். அங்கே ஒரு எதுனா லிஃப்ட் கிடைச்சிச்சுன்னா குஷி. இங்கே பார்த்தீங்கன்னா ரோடுக்கும் வரக்குது. இதுதான் வந்துட்டு மைசூர் பேலஸு அங்கே இருக்குது பின்னால். இங்கே வந்துட்டு மைசூர் பேலஸ்க்கு வர பஸ்ஸுங்கெல்லாம் இங்கே வந்து நிற்கும். மீன்ஸ் மைசூர் பஸ் ஸ்டாண்ட், பேலஸ் பஸ் ஸ்டாண்ட் இதுதான். இங்கே வந்து இறங்கினாங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் நடந்துக்குன்னு அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு பின்னால் அங்கே மைசூர் பேலஸ் கிடச்சிடும். ஆனால் மரவங்க மாத்திரம் செம்மையாக்குது. எல்லா பக்கமும் நல்லா போட்டு நல்லா மரவங்க வச்சுருக்குறாங்க. இப்படி இருந்தால் நல்லா அப்படியே மார்னிங் வாக்கில் நான் கொஞ்சம் ரொம்ப தூரமாக நடந்து வந்துட்டு ஆல்ரெடி. அது என்ன சொல்லுவாங்க, மார்னிங் வாக்கில் நல்லா அந்த ஏர் ப்ரீத்திங் க்ளீனாக ஆகுது. இந்த பக்கம் என்ன இருக்குது என்னான்னு தான் தெரியல. ஆனால் மைசூர் கிட்டா ஃபஸ்ட் டைம் வந்தது இருக்குது. அதுவும் இந்த மாதிரி விஷயத்தில் வந்துக்கிறோன்னா ரொம்ப குஷியாகுது. லிஃப்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் தூரம் நடந்துட்டோம். கொஞ்சம் லிஃப்ட் கேட்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லிஃப்ட் நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இங்கே தான் உக்காந்துருந்தேன். இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் KRS ஹாஸ்பிட்டல் பக்கம். பார்க்கலாம் எதுனா லிஃப்ட் கிடச்சிச்சுன்னா குஷி.
அப்படியே பேக் சைடில் இது மைசூர் பஸ் ஸ்டாப் இருக்குது. இங்கேருந்து போகலாம், பட் நாங்கள் வித்தவுட் மணி ட்ராவல் பண்ணுறதுனால அப்படியே நடந்துன்னு போயிட்டு அங்கேருந்து எப்படி போகணும்னு கேட்டுக்கின்னு போகலாம். ஓகேவா, நடந்து போகலாம். செம்ம டயர்ட் ஆகுது ப்ரோ, என்னான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் நான் தண்ணி எங்கன்னா கிடைக்குதா பார்க்கணும், குடிக்கணும். ஏன்னா தண்ணி எடுத்து வச்சுக்கணும். நேற்று ஒரு குழந்தை எடுத்துக்கிச்சு தண்ணி பாட்டில், இருக்கட்டும் பரவாயில்ல. இப்போ போயிட்டு நாங்கள் எடுத்துக்கின்னு செக் பண்ணிட்டு போகலாம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள். இது என்னவோ சர்க்கிள்னு சொல்லுவாங்க, எனக்கு கரெக்டாக பேர் தெரியல, அதனால பேர் சொல்லிட்டு தப்பாக சொல்லக்கூடாதுன்னு கேட்குறேன். பஸ் ஸ்டாப் எதிர்க்கவே இருக்குது அந்த சர்க்கிள். அந்த பக்கம் போனால் ஏதோ ஒரு ஊருக்கு போதா, இந்த பக்கம் 4 சைடும் 4 ரோடு இருக்குது. அந்த பக்கம் போனால் பெங்களூரு, இந்த பக்கம் போனால் இப்போ நாங்கள் இதுக்கு போகிறோன்னு நினைக்கிறேன், எங்கே கேஆர்எஸ் டேமுக்கு இந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா அந்த பக்கம் போகணும். இது 2 ரோட்ல ஏதோ ஒரு ரோட்ல போகணும் கேஆர்எஸ் டேமுக்கு. ரைட் சைடோ லெஃப்ட் சைடோன்னு சொன்னாங்க, எதுன்னு கரெக்டாக தெரியல. கேட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம், இருங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கிட்ட தான் கேட்டுட்டு இப்போ அந்த பக்கம் போகணும் நாங்கள். அதுதான் கேஆர்எஸ் போகிற ரூட்டு. இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் வருதா, அது லெஃப்ட் சைடில் கேஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கும். அங்கேருந்து வந்துட்டு நாங்கள் லெஃப்ட் சைடு திரும்பிக்கின்னு அங்கேருந்து கேஆர்எஸ் டேமுக்கு போனோம். அப்போ தான் நம்மளுக்கு கேஆர்எஸ் கிடைக்கும். ಟೈಮ್ ಬಂದ್ಬಿಟ್ಟು 7:40. ಝೀಬ್ರಾ ಕ್ರಾಸಿಂಗ್ ಎಲ್ಲ ಕ್ಲೀನಾಗಿ ಹಾಕಿದ್ದಾರೆ, ಬೆಂಗಳೂರಿಗಿಂತ ಕ್ಲೀನ್ ಆಗಿದೆ ಝೀಬ್ರಾ ಕ್ರಾಸಿಂಗ್. ಸಾರಿ, ಕನ್ನಡದ சொல்லியிருக்காரு, பெங்களூருக்கிಂತ நல்லா இருக்குது ಝீப்ரா ಕ್ರಾಸಿಂಗ್. ஓல்டஸ்ட் மார்க்கெட்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பூக்கடை அதெல்லாம் இருக்கிறதுனால க்ளீன் பண்ண வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் போலீஸ் அவங்க. இது மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன் ஏதோ. ஸோ அங்கே பாருங்க பூக்கடைலாம் தெரியுதா, க்ளீனாக பூக்கடை அங்கே போட்டுக்கிறாங்க. மீன்ஸ் அங்கே கார் ஒரு இருக்குது வேற, அதனால எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வண்டியை த்ரோ பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்ததுனால இன்னைக்கு ஒரு லிஃப்ட்டு கிடைக்கல இன்னும். நானும் யாருக்கிட்டையும் இன்னும் கேட்கல லிஃப்ட்டு. ஏன்னா காலங்காத்தால் நடக்கும் போது நல்லா எனர்ஜி வரும். இன்னும் சூரியன் க்ளீனாக இன்னும் உதயம் ஆகிற வரைக்கும் நல்லா நடக்கலாம். நடந்துட்டு கொஞ்சம் தூரம் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து கேஆர்எஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து என்ன லிஃப்ட் கிடச்சிச்சுன்னா அங்கேருந்து லிஃப்ட்டில் போகலாம். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இங்கே உக்காந்துருக்கிறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சுன்னுட்டு பார்க்கலாம். பேக் இங்கேயே அவுத்து வச்சுருக்கிறேன். உக்காந்துக்குன்னு உங்ககிட்ட பேசிங்கிற போர் அடிச்சுருந்துச்சு. போருன்னா அப்படியே சந்தன் ஃபோன் பண்ணியிருந்தா. சந்தன் கிட்ட அப்படியே நேற்று எல்லாம் என்ன ஆச்சு அது சொல்லின்னு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தன் தான் என் ஃப்ரெண்டு, போன வாட்டி வந்தா தெரியுமா அவன்கிட்ட சொல்லின்னு இருந்தேன் என்ன ஆச்சு. அவனை தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ணியிருந்தேன். என்னடா பண்ணியிருக்கிறேன்னா, இப்படி வந்தாடா நேற்று இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோ பற்றி எல்லாம் சொன்னேன். சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம் வந்து உக்காந்துக்கிறேன். ஓகே ஸ்காட், உங்களுக்கு போகும் கண்டினியூ பண்ணுறேன். இருங்க, இந்த வழியில் தான் போகணும் எப்படி இருந்தாவும். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் உக்காந்துருந்தேன், கிட்ட ஒரு 1/2 hour உக்காந்துருந்தேன். கொஞ்சம் ரெஸ்ட் ஆச்சு. இப்போ திரும்பி பேக் டு ஃபார்ம். கொஞ்சம் தூரம் நடந்துட்டு எங்கன்னா லிஃப்ட் கேட்கலாம். லிஃப்ட்டு கிடைச்சிச்சுன்னா லிஃப்ட்டில் போகலாம். இல்லைன்னா நான் சொன்ன மாதிரியே கேர் அது மறந்துட்டேனே, பேரே மறந்துட்டேன் ப்ரோ. கேஆர்எஸ் டேம் கேஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் நானும் போயிடலாம். அங்கேருந்து லிஃப்ட் கேட்டுறதுனா லிஃப்ட் கிடைச்சிட்டு அங்கேருந்து லிஃப்ட்டில் போகலாம். ಸರ್ கேஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் இதேண்ணா சார்? தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் கேஆர் ஹாஸ்பிட்டல் கிட்ட இருக்கிறோம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் எடுத்தால் போதும். அங்கேருந்து நாங்கள் லெஃப்ட் எடுத்துன்னு கேஆர்எஸ் டேமுக்கு போகலாம். லெட்ஸ் டூ இட். ரயில்வே ஸ்டேஷன்
ಸುತ್ತೋದಿಲ್ಲ. ಓಕೆ. ಸ್ಟ್ರೈಟ್ ಹೋಗಿ ಹತ್ತಿದ್ರೆ ಆಕಾಶವಾಣಿ ಆಕಾಶವಾಣಿ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಮುಂದೆ ಹೊರಟಾಗುತ್ತೆ. ಇದು ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿಗ್ನಲ್ಗೆ ಹೋಗಬೇಕು. ಸ್ಟ್ರೈಟ್ ನಡ್ಕೊಂಡು ಹೋದ್ರೆ ಓಕೆ. ಈ ಸಿಗ್ನಲ್ ಬಿಟ್ಟು ನೆಕ್ಸ್ಟ್ ಸಿಗ್ನಲ್ ಅಲ್ವಾ? ಇಲ್ಲಿಲ್ಲ ಸಿಗ್ನಲ್. ಇದು ಸರ್ಕಲ್ಲು. ಈ ಸರ್ಕಲ್ ಬಿಟ್ಟು ನೆಕ್ಸ್ಟ್ ಸರ್ಕಲ್ಲು ಸಿಗುತ್ತೆ. ಓಕೆ. ಸಿಗ್ನಲ್ ಇನ್ನೊಂದು ಸಿಗ್ನಲ್ ಸಿಗುತ್ತೆ. 2 ಸಿಗ್ನಲ್ ಸಿಗುತ್ತೆ. ಹತ್ತಿದ್ರೆ ಸೀದಾ ಹತ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ಕೊಪ್ಪ ಅಲ್ಲೇ ನಾವು ಕೇರಳ ಬಂದಿರೋದಾ? ಅಲ್ಲಿಂದ இங்கிருந்து 24 கிலோமீட்டர். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 24 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கிருந்து 24 கிலோமீட்டர். தேங்க்ஸ் அண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே கேஆர்ஹெச் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்துட்டோம். கேஆர் ஹாஸ்பிட்டல் இது, கேஆர்ஹெச்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்கள் போயின்னுக்கிறது கேஆர்எஸ் டேமுக்கு. அப்பயே அந்த அண்ணா சொல்லியிருந்து வந்துட்டு அங்கே இதுக்கிட்ட லார்ஜ் கிட்ட சொல்லியிருந்து வந்து இந்த ரோட்டில் லெஃப்ட் எடுத்துக்கோ, நீ ஈஸியாக போட்டுடலான்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஆட்டோக்காரங்க அண்ணா சொன்னாங்க இப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 2 சிக்னல் ஆகிட்டு போயிருக்கும் வந்துட்டு லெஃப்ட் எடுத்துக்குன்னா ஏதோ ஒரு இதுக்கு போதா ஹல்லிக்கு, அங்கேருந்து போ உனக்கு இன்னும் கிட்ட ஆகும்னாங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு போக போக நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸ்பாட். பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்திலிருந்து இதே ரோட்டில் நடந்துன்னு கேஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நடந்துன்னு வந்துன்னுக்கிறேன். இதே ரோட்டில் டெட் எண்ட் வரைக்கும் போயிட்டு டெட் எண்டில் லெஃப்ட் எடுக்கணுமா. இங்கே லிஃப்ட் கிடைக்கிற மாதிரியே சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன ஆகுதோ தெரியல. கொஞ்சம் நேரம் உக்காந்து போகலாம் இதே பஸ் ஸ்டாப்பில். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக இங்கே தான் உக்காந்துருந்தேன் கேஆர்எஸ் ஹாஸ்பிட்டல் பின்னால் மீன்ஸ் பஸ் ஸ்டாப்பில். இங்கேருந்து இப்போ நாங்கள் முன்னால் போனோம். ஆல்ரெடி 3 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணிட்டேன். 28 கிலோமீட்டர்ஸ், இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் பாக்கி இருக்குது. இப்போ இங்கேருந்து பார்க்கலாம் எதுனா லிஃப்ட். அப்போ வந்து சொல்லி தாக்குறேன் எந்த லிஃப்ட்டு கிடைக்கல. மீன்ஸ் நான் கேட்க போகல எங்கேயும் இன்னொரு லிஃப்ட்டு. இனிமேல் கேட்கலாம், ஏன்னா ஒரு சீக்கிரமாக கவர் பண்ணோம். ஆல்ரெடி 9 o'clock ஆக வருது. இப்போ விட்டா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அங்கே போயிட்டு ரீச் ஆகுறதுக்கோசரம். பேக் எடுத்துன்னு கிளம்பலாம் வாங்கும். நான் ரொம்ப நேரமாக இப்படியே நடந்துன்னு வந்திருந்தோம். அண்ணா கடிச்சாரு, வீடியோவில் தோரிಸ್ಬೋದಲ್ಲ அண்ணா. அண்ணா கடிச்சாரு, அப்படியே பேச வச்சுக்கின்னு அவங்க கிட்ட அப்படியே முன்னால் போயின்னு போகிறோம். இங்கே எதுவும் லிஃப்ட் கிடைக்கல, நானும் இன்னும் கேட்கல எந்த லிஃப்ட்டோ. இப்போ இங்கே போயிட்டு அங்கே டவுனில் போகணுமா. அந்த டவுனில் போகும்போது லிஃப்ட் கேட்கலாம், பார்க்கலாம் எதுனா கிடைக்குதான்னு. பார்த்தீங்கன்னா இங்கே தான் ரொம்ப நேரம் உக்காந்துருந்தேன். இப்போ இப்படியே கிளம்பலாம். அப்போ வந்து உக்காடுறது ஏஞ்சிக்கிறது நடக்கிறது, உக்காடுறது ஏஞ்சிக்கிறது ரெக்கண்ட், உக்காடுறது ஏஞ்சிக்கிறது ரிப்பீட்டு, உக்காடுறது ஏஞ்சிக்கிறது ரிப்பீட்டு, நடு நடு நடு. அப்போ வந்து அப்படித்தான் போயின்னுக்குது. பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரங்க என்னன்னா இருக்குல்லண்ணா, இங்கே மைசூரில் வெயிலில் வெந்து 100 ஆயிட்டு இருந்துக்குவேன். சீரியஸாக அவ்வளோ இதாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிறோம். ரயில்வே ஸ்டேஷன் அதுதான். இப்போ அந்த ரூட்டில் தான் போகணும்னு நினைக்கிறேன் நான் கேஆர்எஸ்க்கு. தெரியல, அங்கேருந்து சிக்னலுக்கு நான் மேப்பில் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன், இல்லை நான் யார்கிட்டனா கேட்குறேன். பார்க்கலாம். ஒருத்தான் மாட்டிக்கணும்னா தெரியல. இந்த பின்னால் ஒரு மாதிரி கேட்டது பார்த்துனுக்குறாங்க. அப்படியே நடந்துன்னு போயினே இருக்கிற. ஆனால் நிஜமா அதுக்கு தான் சொல்லுறது எல்லாரும், எல்லா பக்கமும் ஒரு மரம் நடுங்கோ. எல்லா ஊர்லேயும் அவ்வளோதான். உங்கள் கையில் வரும்போது இந்த அண்ணா எனக்கு கெடிச்சிருந்தாங்கோ, கெடிச்சிட்டு என்ன கேட்டேன்னு இருந்தாங்கோ. அப்படியே இந்த அண்ணாவும் கெடிச்சாங்கோ. இந்த அண்ணா இப்போ எனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் லிஃப்ட்டு, இந்த டேது ஃபர்ஸ்ட் லிஃப்ட் இது. பார்க்கலாம், போக போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறவாங்க. பார்க்கலாம். நீங்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லிஃப்ட் எங்களுக்கு கெடிச்சிருக்குது. ஆல்ரெடி அண்ணா தான் லிஃப்ட் கொடுத்துக்கிறது. நான் உங்களுக்கு இன்ஸ்டா 360 வீடியோ பண்ணி காமிக்கிறேன். எங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிஃப்ட் ஆல்ரெடி கெடிச்சிருக்குது. ಇದೆ ನಮ್ಮದು ಎಲ್ಲರಿಗೂ ಸಿಕ್ಕಿಲ್ಲ. ಮೈಸೂರು ಪ್ಯಾಲೇಸಿಂದ ನಡ್ಕೊಂಡೇ ಬರ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಇದು ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಣ್ಣ, ಮರಗಳು ಗಿಡಗಳು. ಮೈಸೂರು ಅದಕ್ಕೆ ಮೈಸೂರು ಗೋಲ್ಡ್ ಬೆಂಗಳೂರಿಗಿಂತ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಹೌದಾ? ರೋಡ್ಗಳು ನೋಡಿ ದೊಡ್ಡದಿದೆ, ಮತ್ತೆ ಏನಂದರೆ ಕ್ಲೀನಾಗಿದೆ. ನಿಮ್ಮದು ಇದೆ ಅಣ್ಣ ಲೋಕಲು? ನಾವು ಮೈಸೂರು ಇಲ್ಲೇ ಬಸ್ ಸ್ಟ್ಯಾಂಡ್ ಹತ್ರ, ಹೈದರಾಬಾದ್ ಅಂತ ನಮ್ಮ ಆಫೀಸು. ನಾನು ಟ್ರೈನ್ಗೆ ಹೋಗಬೇಕು. ಓಕೆ, ಅದಕ್ಕಿಂತ ಬಿಡ್ಕೊಡ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ ತುಂಬ.
ಬೇರೆಯವ್ರಿಗೆ ಮಾಡ್ಬೇಕು ನಾವು. ನಂದು ಇದು ವಿತೌಟ್ ಮನಿ ಟ್ರಾವೆಲ್ ಅಣ್ಣ. ₹1 ಎತ್ಕೊಂಡು ಎಲ್ಲೂ ಹೋಗ್ತಾ ಇಲ್ಲ. ಏನಾದರೂ ಅಲ್ಲೇ ಹೋಗಿ ನೀರು ಏನಾದರೂ ಕೊಡ್ತಿದ್ರೆ ಹಂಗೆ ಇಟ್ಕೊಂಡು ಕುತ್ಕೊಂಡು ಹಂಗೆ ಹೋಗ್ಬೋದು. இந்தானாத்தா எங்களுக்கு ட்ராப் கொடுத்துருந்து. இவங்க பேர் வந்துட்டு கிரண் நீட்டு. ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ. ನಿಮ್ ಇದು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ, ಲಿಫ್ಟ್ ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ. ಸಾರಿ ಅಣ್ಣ, ಲೆಫ್ಟ್ ಹ್ಯಾಂಡ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಕ್ಯಾಮ್ರಾ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡು. ಒಳ್ಳೇದಾಗ್ಲಿ, ಹುಷಾರಾಗಿ ಹೋಗ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಅಣ್ಣ. ಹೀಗೆ ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ತಾರೆ ಅಣ್ಣ ಎಲ್ಲರಿಗೂ. ಥ್ಯಾಂಕ್ஸ் அண்ணா. பாய் அண்ணா. பாத்தீங்கன்னா அந்த அண்ணா இங்க லிஃப்ட் கொடுத்துட்டு போனாங்க. கேஆர்எஸ்க்கு நாங்க அந்த ரூட்ல போகணுமா. ஒரே ரூட்டா 10 கிலோமீட்டர்ஸ் போனா கேஆர்எஸ் வந்துடும். கேஆர்எஸ்க்கு அந்த பக்கம் என்னவோ லெஃப்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. எனக்கு கரெக்டா தெரியாது எந்த ரூட்டுன்னு. அந்த ரூட்டுங்க மாத்திரம் பார்த்துனுங்கிறேன். வந்ததுனால அது ஒரு என்ன சொல்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணினுக்கிறேன்.